ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கடாயில் ஊற்றிடும் ஃப்ரெண்ட். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். அப்புறம் கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. சிக்கன் ஒரு 250 கிராம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் பக்கம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகு வறுவலுக்கு நமக்கு பெப்பரை அரைச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுவும் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். கடையில் விற்கிற பெப்பரை விட நம்ம வீட்லேயே மிளகு அரைச்சி சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். அப்பப்போ கலரி விடுங்க. வீட்லேயே அரைச்ச மிளகு பவுடரை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 4 நிமிஷம் பக்கம் நல்லா கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. சுவையான கோழி மிளகு வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.